ஸ்டாலின் அவர்களே, என்ன பேச முடியாது, என்னை பற்றி எதுவும் பேச முடியாது, எங்களுடைய அரசாங்கத்தை பற்றி பேச முடியாது. ஒரு சிறந்த அரசாங்கம் 4 வருடம் 2 மாத காலம் நடத்தணும். உங்களுடைய அரசாங்கம் பாரு, நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லுது, நீ அமைச்சரா இருக்கிறியா இல்ல உள்ள போறியா? ஏதாவது கேஸ் நடத்துற என்ன போல துணிஞ்சு நிக்க வேண்டியதானே? எத்தனை அமைச்சர் நடக்குது. திமுக அமைச்சர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. தடுமாறுறாங்க, நடத்தக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வாதாடிட்டு இருக்கிறாங்க. எங்களை போல் நீதிமன்றத்தில் வாதாடி நிரபராதி என்று நிரூபிங்க முடியாது. ஏன்னா மடியில கனவு இருக்குது, அதனால வழியில பயம் இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த நிலுவை வழக்குகள் அத்தனையும் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு தொடரும், விடமாட்டோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய் வழக்கு போடுவது, அதிமுகவை அவதூறாக பேசுவது, இதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா? வேடிக்கை பார்த்த காலமெல்லாம் போய்விட்டது. அன்றைக்கு இருந்த பழனிசாமி வேற, இனிமேல் பார்க்கின்ற பழனிசாமி வேற. ஏனென்றால் முதலாக நான் முதலமைச்சராக மக்களால் சட்டமன்றத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஒரு நல்ல ஆட்சி தர வேண்டும் என்று எண்ணினேன், ஒரு சிறந்த அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். அதனால மத்தெல்லாம் பார்க்கல, அதற்காக நான் செலவழிக்கல. முழுக்க முழுக்க மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின்படி இரவுகள் மாறாமல் திட்டங்களை போட்டு, திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைக்கப்பட்டது. அதனால இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது.